கமலஹாசன் திடீர்னு தமிழை பற்றி, தமிழ் மொழியை பற்றி, தமிழ் பெருமையை பற்றி உயர்த்தி பேசியதற்கு காரணம் என்ன தெரியுமா? இதன் காரணமாக கர்நாடகா கமலஹாசன் மேலே பிரச்சனையை கிளப்பியிருக்கு. உடனே தமிழ்நாட்டில் இருக்கவங்க பூரா கமலஹாசனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கமலஹாசன் இப்படி பேசுனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபாவுக்கு ஒரு தமிழரை அனுப்பாமல் ஒரு ஐயங்காரை திமுக ஏன் அனுப்புது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுச்சு. உடனே கமலஹாசன் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாப்புல. உடனே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பூரா கமலஹாசன் தூக்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கமலஹாசனுடைய ஒரு அரசியல் சாணக்கியம், திமுகவுடைய அரசியல் சாணக்கியம். கமலஹாசன் இப்படி பேச சொல்லி தூண்டுனதே திமுக தான். ஏன்னா திமுக எப்படி ஒரு ஐயங்காரை ராஜ்யசபாவுக்கு அனுப்ப போச்சு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சமாளிக்கிறதுக்காக கமலஹாசனை தமிழ் மொழியை பற்றி, தமிழ் பெருமையை பற்றி பேச வச்சு அவர் என்னமோ தமிழின தலைவர் மாதிரி கமலஹாசனை ஒசத்திட்டாங்க. இதுதான் வேறு விஷயம். இது திமுகவுடைய அரசியல் சாணக்கியம். உண்மையிலேயே கமலஹாசனுக்கு தமிழ் மொழி மீதோ, தமிழ் இனத்தின் மீதோ, தமிழ் நாட்டின் மீதோ ஒரு அக்கறையோ எதுவுமே கிடையாது. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.